ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக தோணுச்சு. சரி நம்ம பண்ணால் யார் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தது. ஒரு 250 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியாஸ் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நிறைய பேர் என்னை விட நல்லா சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்போ நம்ம 4 விஷயம் தேடுவோம். நம்ம நல்லா கற்றுப்போம். மெயினாக பொதுநலத்துலேயும் சுயநலங்கிற மாதிரி தான் நமக்கு அட்லீஸ்ட் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் ஆகும்ல நான் கற்றுக்கிறப்போ. ஸோ அதுக்காக தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் வந்து நான் புக்ஸ் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஸ்கூல் காலேஜோடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த வீடியோஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ப்ராஃபிட்ஸ்னு சொல்லிட்டு மணிப்பேச்சு அவர் சேனலில் போடுறாரு. அவரோட புக்கு ஒரு 3 புக் வாங்கினேன். அது வந்து படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அதுதான் வந்து செகண்ட் படித்தேன். ஸோ உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு புக்ஸை. ஸோ அதை வச்சும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத பற்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றியும் வீடியோ போடணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து 2025 வந்து பண்ணணும். இந்த வருஷமே பண்ணணும்னு நினச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொக்ராஸ்டினேட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் 2025 அது பண்ணணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. இதை தவிர்த்து மெமரி லைன்னு சொல்லிட்டு ஒன்று யோசித்தேன். அதையும் நான் பண்ணல இந்த வருஷம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது வந்து அதை பண்ணணும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எடிட்டிங் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் தெரியும் எந்த ஏரியாவில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் தோணுது. இன்னும் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிறப்போ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நமக்கு சின்ன வயசில் வந்து ஒரு ₹10 இருந்தால் போதும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து டிவியில் பார்த்தா போதும், இல்லை பசங்களோட விளாண்டா போதும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம், நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து அது வாங்கணும் இது வாங்கணும்னு அட்லீஸ்ட் நம்ம கிட்ட பைசா இருக்குது, நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்லைங்கிற மாதிரி நமக்கு இனிஷியலாக இருந்திருக்கும். பட்டு அது வந்து ரொம்ப நாளாக இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். எல்லாமே சேவ் பண்ணி வந்து ஒரு யூஸும் இல்லை, என்ஜாயும் பண்ணணும் கண்டிப்பாக. பட்டு இப்போ சேவ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இப்போ அதை பார்க்குறப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து நான் பண்ண ஆரம்பித்ததில் இப்போ தான் வந்து அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகுங்கிறது எனக்கு தோணுது. ஒரு புக்கு வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது நான் படிக்க ஆரம்பிக்கும்போது வந்து ரொம்ப வேகாக இருந்துச்சு. எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம எல்லா ஸ்கூல் காலேஜோடு நிப்பாட்டிட்டோம். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக புக்ஸ் எல்லாம் படிக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து படம் பார்க்குறது, ஓடிடியில் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாதிரி தான் யூடியூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கோம். படிக்கிறதுங்கிறதே குறைஞ்சிருச்சு. நான் அந்த ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் வந்து அதை படிக்கிறதுக்கு அந்த ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கே சுத்தமாக அது புரியல. என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக படித்து முடிக்கிறப்போ நம்ம வந்து பணத்தை எப்படி பார்க்குறோங்கிறது, இந்த சைக்காலஜி ஆஃப் மணியும் சரி, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டும் சரி, அதை எப்படி பார்க்குறோம், ஒரு ஸ்டாக்னால் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இதோட சைக்காலஜி ஆஃப் மணியும் சரி, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டும் சரி, ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ப்ராஃபிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் த வால் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா புக்ஸ் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு அதோட என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, என்னோடய ஃப்ளேவர் என்னங்கிறத வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டாக்ஸ் பற்றியும் பண்ணுறேன். பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை. அதுக்கு இண்டெக்ஸ்லேயே இருந்துட்டு போயிடலாம். ஒரு ரிலேட்டபிளாக கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸ்னு போகிறப்போ ரிஸ்க்கும் நீங்கள் அக்ரெசிவாக எடுக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எஃபர்ட்ஸுங்கிறது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போய்ட்டு ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத பொறுத்தும் அந்த சமயத்துக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறப்போ யூ கேன் மூவ் ஆன் உங்களோட லைஃப்பில் மற்றது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத பொறுத்து.
பட் வந்து நமக்கெல்லாம் பிடிக்குது, இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறோங்கிற பட்சத்தில் அது வந்து நமக்கு மோர் டுவர்ட்ஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கங்கிறத வந்து பார்க்குறோம் நம்ம. ஓகே, இதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தா ஓகே, ரீசனபிளாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு 5 மந்த்ஸாக. அதை இன்னும் கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து என்னடா அது போடணுமாங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வருது. அது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் வந்து முக்கியம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட சஜஷன்ஸ் வந்து ஏதாவது இருக்குது, நான் ஏதாவது இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்க அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது நான் பேசுகிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ எனக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் எங்கே இம்ப்ரூவ் பண்ணுறேன், எங்கே லேக்கிங்காக இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக கேட்குறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை என்ன பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஐ லைக் இம்ப்ரூவ், அதுதான் வந்து மெயினாக. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர். ஸோ பார்க்கலாம். பாய்.